வணக்கம். இன்று என்ன பதிவு தரப்போகிறேன் என்று சிந்தித்துக் கொண்டிருப்பீர்கள். இன்று பிரதோஷம் வருகிறது. ஒவ்வொரு பிரதோஷ தினத்தன்றும் ஒரு பதிகத்தை சொல்லி அந்த பதிகத்தினுடைய நுட்பமான பொருள்களை எல்லாம் சொல்லி அன்பர்கள் அந்த பதிகங்களை படித்து தங்கள் பிரதோஷ வழிபாடை செய்யுமாறு கேட்டுக்கொண்டு வந்திருக்கிறேன். அந்த வரிசையில் மறையுடையாய் தோளுடையாய் வார்சடை மேல் வளரும் பிறையுடையாய் பிஞகனே என்றுன்னை பேசினல்லால் குறையுடையார் குற்றம் ஓராய் கொள்கையினால் உயர்ந்த நிறை உடையார் இடர்களைவாய் நெடுங்களம் மேயவனே என்ற அடியார்களினுடைய துன்பங்களை எல்லாம் நீக்குகின்ற பதிகங்களில் வரக்கூடிய அந்த 10 பாடல்களையும் ஒன்று ஒன்றாய் பார்த்து வருகிறோம். 11 பாடல்கள் ஒவ்வொன்றாய் பார்த்து வருகிறோம். அதில் இன்று 7வது பாடல். இந்த பாடல் என்ன சொல்கிறது என்று அந்த பாடலை பார்த்து அது சம்பந்தமான திருமந்திர பாடலையும் பார்த்து உங்களுடைய பிரதோஷ வழிபாட்டை சிறப்பிக்கலாம் என்று நினைக்கிறேன். கூறு கொண்டாய் மூன்றும் ஒன்றாய் கூட்டியோர் வெங்கனையால் மாறு கொண்டார் புறமெரித்த மன்னவனே கொடிமேல் ஏறு கொண்டாய் சாந்தம் ஈதென்று எம்பெருமான் அணிந்த நீரு கொண்டார் இடர்களைவாய் நெடுங்களம் மேயவனே. நெடுங்களம் என்ற சிறப்பு பொருந்திய தலத்தில் இருந்து கொண்டு அருள்பாலித்துக் கொண்டிருப்பவனே, நீ சாந்தம் ஈதென்று எம்பெருமான் அணிந்த நீரு கொண்டார் இடர்களைவாய் நெடுங்களம் மேயவனே. சந்தனம் போல் இறைவன் அணிந்து கொண்டிருக்கின்ற திருநீரையெல்லாம் தங்கள் மேனி முழுவதும் பூசிக்கொண்டிருக்கின்ற அடியார்களினுடைய துன்பங்களை எல்லாம் நீக்குகின்ற நெடுங்களம் என்ற ஊரில் எழுந்தருளி இருக்கின்ற ஆதிசிவனே உன்னை வணங்குகிறேன். சாந்தம் ஈதென்று எம்பெருமான் அணிந்த நீரு கொண்டார் இடர்களைவாய் நெடுங்களம் மேயவனே. அந்த இறைவன் இருக்கின்றானே, சாம்பலை சந்தனம் என்று நினைத்து தன்னுடைய உடம்பெங்கும் பூசிக்கொண்டிருக்கிறான். அதை போல அவனுடைய அடியார்களும் அந்த இறைவன் அணிந்து கொண்டிருக்கின்ற திருநீற்றை உடலமெங்கும் பூசிக்கொண்டிருக்கிறார்கள். அத்தகைய அடியார்களினுடைய துன்பங்களை எல்லாம் நீக்குகின்ற நெடுங்களம் என்ற ஊரில் எழுந்தருளி இருக்கின்ற சிவபெருமானே, இப்படி மட்டும் சொன்னா போதுமா? நீ எப்படிப்பட்டவன்? கூறு கொண்டாய் மூன்றும் ஒன்றாய் கூட்டியோர் வெங்கனையால் மாறு கொண்டார் புறமெரித்த மன்னவனே. கூறு கொண்டாய், பகைவர்களை கொண்டவனே. எத்தகைய பகைவர்கள்? மூன்றும் ஒன்றாய் கூட்டியோர் வெங்கனையால் மாறு கொண்டார் புறமெரித்த மன்னவனே. நீ திரிபுரம் எரித்தவன். திரிபுரம் எரிக்க வேண்டிய சூழ்நிலை ஏன் வந்தது? இரண்யாட்சன், கமலாட்சன், வித்யுன்மாலி என்ற 3 அசுரர்களாக இருந்தாலும் சிவபக்தர்களாகவும் இருந்தார்கள். சிவனை வேண்டி விரும்பி வரங்களை பெற்றார்கள். யாராலும் தகர்க்க முடியாத 3 கோட்டைகள் வேண்டும் என்று கேட்டு
இரும்புக்கோட்டை, வெள்ளிக்கோட்டை, தங்கக்கோட்டை என்ற 3 கோட்டைகளை கேட்டு பெற்றதோடு மட்டுமல்லாமல் நாங்கள் 3 பேரும் ஒரே ஒரு அம்பினால் தான் சாக வேண்டும் என்ற வரத்தையும் கேட்டு பெற்றார்கள். வரத்தை கேட்டு பெற்றவுடன் சும்மா இருப்பார்களா? உலக உயிரினங்களை எல்லாம் துன்புறுத்த ஆரம்பித்து விட்டார்கள். அதே சமயத்தில் சிவபக்தர்களாகவும் இருந்தார்கள். அப்போ உலக மக்களை எல்லாம் துன்பத்திலிருந்து காப்பதற்கு அந்த ஆதிசிவன் எண்ணம் கொண்டார். என்ன செய்தார்? பூமாதேவியையே, அந்த பூமியையே தேராக செய்து சூரிய சந்திரர்களை சக்கரமாக்கி 4 வேதங்களையும் 4 குதிரைகளாக்கி பிரம்மனை தேரோட்டியாக மாற்றி மேருமலையை வில்லாக ஆக்கி வாசுகு என்ற பாம்பை நானாக மாற்றி திருமாலை அம்பாக மாற்றி அவர்கள் முன் வந்து நின்றார். அவர்கள் வாங்கிய வரம் என்ன? 3 பேரும் ஒரே அம்பால் தாக்கப்பட்டு கொல்லப்பட வேண்டும். அதற்காக என்ன செய்தார்? அந்த நானை ஒரு சுண்டு சுண்டி இழுத்து விட்டார். அது ஒரு பேரொளியை உண்டாக்கியது. உலகமே அதிர்ந்தது. அந்த சமயத்தில் ஆதிசிவன் ஒரு சிரிப்பொலியை செய்தார். உலகமே வியக்குமாறு அஞ்சுமாறு ஒரு பயங்கரமான சிரிப்பொலியை செய்தார். அப்பொழுது அவருடைய கண்ணிலிருந்து அனல் பொங்கி வந்து அந்த 3 கோட்டைகளையும் தகர்த்தெறிந்து 3 பேரும் தங்களுடைய ஆணவம் அழிய பெற்றார்கள். அதே சமயத்தில் அவர்கள் சிவபக்தர்களாகவும் இருந்ததுனால 3 பேர்ல 2 பேரை தன்னுடைய வாயில் காப்பவனாகவும் ஒருத்தரை தன்னுடைய திருக்கோயிலில் குடமுழா முழக்குபவராகவும், குடமுழா என்றால் முழவு என்பது சிவபெருமானுக்கு பிடித்த ஒரு அந்த மத்தளம் போன்ற ஒரு வாத்திய கருவி. பூஜை சமயத்தில் அதை இயக்குவார்கள். அந்த இயக்குவதற்குரிய வேலையை ஒரு அசுரனுக்கு கொடுத்தார். 2 பேரை வாயில் காப்பவனாக செய்து கொண்டார். நீங்க சிவத்தலத்துக்கு சென்றால் 2 அசுரர்கள் அந்த கருவறைக்கு 2 பக்கம் இருப்பதை பார்க்கலாம். காவல் தெய்வங்களாக இருப்பார்கள். அந்த வரலாற்றை நினைவு கூறுகிறார். இந்த வரலாறு திருமந்திரத்தில் 2ஆம் தந்திரத்தில் பதிவழியில் வீரட்டம் 8 என்ற தலைப்பில் 5வது பாடலில் இந்த முப்புறம் அளித்த தன்மை கூறப்பட்டுள்ளது. அப்பன்னி செஞ்சடை ஆதி புராதனன் முப்புறம் செற்றனன் என்பர்கள் மூடர். முப்புறம் என்பது மும்மல காரியம் அப்புறம் எய்தமை யாரறிவாரோ. இதான் அந்த திருமந்திரம் சொல்லக்கூடிய அந்த முப்புறம் எரித்த வரலாறு. இந்த சந்தர்ப்பத்தில் தொடர்புடைய திருமந்திரத்தையும் சொல்ல வேண்டும். இந்த திருமந்திர பாடலையும் நான் சொல்லக்கூடிய இந்த திருஞான சம்பந்தனுடைய பாடலையும் இந்த பிரதோஷத்துக்கு நீங்க படியுங்கள். அப்ப நீ செஞ்சடை ஆதி புராதனன் முப்புறம் செற்றனன் என்பர்கள் மூடர். முப்புறம் என்பது மும்மல காரியம் அப்புறம் எய்தமை யாரறிவாரோ. நீங்கள் முப்புறம் எரித்தது என்றால் இரண்யாட்சன், கமலாட்சன், விதுன்மாலி வைத்திருந்த இரும்புக்கோட்டை, வெள்ளிக்கோட்டை, தங்கக்கோட்டையை இறைவன் தன்னுடைய சிரிப்பொலியினால் தகர்த்தென்றது என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள். அது நம்மிடமே உள்ள ஆணவம், கண்மம், மாயை என்ற மும்மலங்களை ஒரே ஒரு அம்பினால் அழிப்பது ஆகும். அந்த ஒரே ஒரு அம்பு எது? சிவயநம. சிவயநம 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 என சிந்தித்திருந்தால் நம் மனதில் உள்ள ஆணவம், கண்மம், மாயை என்ற மும்மலங்கள் நீங்கி போய்விடும். அதை குறிப்பிடுவதற்குரிய உருவக கதைதான் அந்த முப்புறம் எரித்தது. அதான் திருமந்திரம் சொல்றது. அப்ப நீ செஞ்சடை ஆதி புராதனன் முப்புறம் செற்றனன் என்பர்கள் மூடர். முப்புறம் என்பது மும்மல காரியம் அப்புறம் எய்தமை யாரறிவாரோ. முப்புறம்ங்கிறது வேற ஒண்ணும் இல்லை, மும்மல காரியம், ஆணவம், கண்மம், மாயை. அந்த 3 கோட்டைகளையும்
தகர்த்தெறியக்கூடிய ஒரே அம்பு சிவையனம. அப்ப இந்த மாதிரி உன்னுடைய எதிரிகளாக இருந்த அந்த 3 அரக்கர்களையும் அசுரர்களையும், இரண்யாட்சன், கமலாட்சன், வித்துன்மாலி என்ற 3 அசுரர்களையும் ஒரே ஒரு சிரிப்பொலியால் தகர்த்தெறிந்து உன்னுடைய பக்தர்களாக உனக்கு வாயில் காப்போனாகவும் குடமுழா முழக்குவோர்களாகவும் வைத்துக் கொண்டவனே. அதோடு மட்டுமா அவனுடைய சிறப்பு முடிகிறது? கொடிமேல் ஏறு கொண்டாய், கொடிமேல் ஏறு கொண்டாய். உன்னுடைய கொடியில் ரிஷப வாகனம் இருக்கிறது. ரிஷப கொடியை உடையவனே, முப்புறம் எரித்தவனே, ரிஷப கொடியை வைத்திருப்பவனே, சந்தனம் என்று சாம்பலை விரும்பி அணிந்திருக்கக்கூடியவனே, உன்னுடைய அடியார்களும் திருநீரை அணிந்து கொண்டு உன்னை வணங்குபவர்களுடைய இடர்களையெல்லாம் நீ களைந்து நீக்குவாயப்பா, நெடுங்கலத்தில் எழுந்தருளி இருக்கின்ற ஆதிசிவனே என்று திருஞான சம்பந்த பெருமான் நமக்காக இந்த பாடலில் இறைவனிடம் வேண்டுகிறார். கூறு கொண்டாய் 3 ஒன்றாய் கூட்டி ஓர் வெங்கனையால் மாறு கொண்டார் புறமெரித்த மன்னவனே, கொடிமேல் ஏறு கொண்டாய் சாந்தம் ஈதென்று எம்பெருமான் அணிந்த நீரு கொண்டார் இடர்களைவாய் நெடுங்களம் மேயவனே. அதான் இன்றைய பிரதோஷத்திற்குரிய இந்த அற்புதமான பாடலை பாடி இன்றைய பிரதோஷ வழிபாட்டில் இறைவனை வணங்கி இந்த பிறவியில் உள்ள உங்களுடைய துன்பங்களை எல்லாம் களைந்து பிறவா பேரின்பத்தை அடைவதற்குரிய நிலையை நீங்கள் அடைய வேண்டும் என்று வாழ்த்தி இறைவனை வேண்டி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். மற்றொரு பிரதோஷ பதிவில் உங்களை சந்திக்கிறேன். வான்மையில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். நன்றி, வணக்கம்.